அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஒரு அம்மையார், ஐயா எனக்கு தைராய்டு வந்திருக்கிறதையா, அந்த தைராய்டை பார்க்குறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. தைராய்டு அது வருதுன்னா நம்ம உடம்புல சுத்தம் இல்லாதது, கொழுப்பான ஆகாரம் சாப்பிட்றது, இதெல்லாம் வரும். அதனால் நம்ம ஆகார விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும்மா. தைராய்டுன்றீங்க, நீங்களே வினையை தேடிக்கிறீங்கம்மா. ஒன்று வேணாம், நான் சொல்கிறேன், ஒன்று பார்த்துங்க. தைராய்டு உங்களுக்கு முற்றிலும் குணமாகணும்னா சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம வீட்டில் பாருங்கள், அல்ல சாலை ஓரங்களில் பாருங்களேன், சீத்தா மரம் இருக்குமா. இந்த சீத்தா மரத்தில் அந்த இலையை கொழுந்தா ஒரு 5 இலை எடுத்துக்குமா. அந்த 5 இலையை எடுத்து நீரில் போட்டு கொதிக்க வைங்க. 300 ml தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு அதை என்ன செய்றீங்க, வடிகட்டுருங்க. அது 100 ml ஆகும். அதை வடிகட்டுட்டு அதை எப்படி சாப்பிட்ணுன்னா, சும்மா நாம்ளும் சாப்பிட்றோம் செய்கிறோம் சொல்லிட்டு செய்யக்கூடாது. டேஸ்ட்டு பண்ணி, அதாவது நம்ம டீ சாப்பிட்ற டேஸ்ட், நம்ம எப்படி ஒரு பொருளை விரும்பி எப்படி சாப்பிட்றோமோ அதை போல் அப்படியே நல்லா தேன் மாரி அப்படியே சப்பி அதை அப்படியே சாப்பிட்டுன்னு 48 நாளில் உங்களுக்கு சுத்தமாக தைராய்டே இருக்காதும்மா. நான் சொல்கிறேம்மா, நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். நான் சொல்கிறேன், ஒன்று சிம்பிள் தான், வேறு வழியே இல்லை. இந்த தைராய்டு போனோன்னா, இது ஒரு அம்மையார் கேட்டாங்க, அவங்களுக்கு சிம்பிளாக சொல்லுங்கள், எனக்கு வசதி இல்லைன்னாங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். சீத்தா இலை 5 எடுக்கிறீங்க, அதை 300 ml தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறீங்க. அது 100 ml ஆன உடனே அதை அப்படியே என்ன செய்றீங்க, வடிகட்டி அப்படியே டேஸ்ட்டு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. அது உள்ளே இறங்க 48 நாள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக தைராய்டு சரியாகிடுமா. சுகரும் சரியாகும், இதுவும் சரியாகும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதே போல் ஆயிலில் ஒன்று சொல்கிறேம்மா. ஆலிவ் ஆயிலு ஒரு 50 ml எடுத்துங்க. கருஞ்சீரக எண்ணெய் 50 ml எடுத்துங்கம்மா. இந்த 2 எண்ணெயை என்ன செய்றீங்க, கலந்துன்னு காலையில் 1 டீஸ்பூனும், ஆகாரத்துக்கு முன்னாடி 1 டீஸ்பூனு தொண்டையில் இருக்குது, அந்த தொண்டையில் படுற போல் நீங்கள் முழுங்கணும். சும்மா நாக்கில் ஊற்றிட்டு அப்படியே முழுங்கதில்லை. அந்த ஆலிவ் ஆயில் எண்ணெயும் கருஞ்சீரக ஆயில் எண்ணெயும் 2த்தையும் ஒன்றா கலந்து அதில் 1 டீஸ்பூன் எடுத்து இந்த தொண்டையில் படுற அளவுக்கு அதை அப்படியே முழுங்கின்னு வந்தேன்னா, தைராய்டு உள்ள இடத்துல அந்த எண்ணெயை முழுங்கிடுவாங்க. அதே போல் அந்த எண்ணெயை எடுத்து எங்கள் தைராய்டு இந்த இடத்துல கோலை வீக்கம் இருக்கும், அந்த இடத்துல அப்படியே லேசாக தேய்ச்சி விடுங்கம்மா. இது தேய்க்க நீங்கள் அதை உள்ளே சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்புகள்லாம் போயிட்டு அந்த தைராய்டு சரியாயிடுமா. 48 நாள் சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் இதை பயன்படுத்துங்க, நீங்களும் பயன்பெறுங்க, மற்றவர்களுக்கும் பயன்படுத்த சொல்லுங்கள், முற்றார் உணவிற்கும் சொல்லுங்கள். யாம் பெற்ற இன்பம் அனைவரும். உங்களுக்கு எதாவது டவுட்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் எதாக இருந்தாலும் சொல்கிறேன். மருத்துவரை நாடுவதை விட உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, அதுக்கு தகுந்தாப்போல் விளக்கம் கொடுக்குறேன். நீங்கள் பயன்பெறுங்க, நன்றாக இருங்க, நோய் நொடி இல்லாமல் இருங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.